அந்த கோயிலில், அது அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து பெண்கள் வந்து இரவுகளில் அங்கே வந்து தங்கி தாசிகளாக செயல்படுவாங்க. சரி, ஓகே. அங்கே பெண்கள் தங்களுடைய அந்த மானத்தை வந்து அங்கே வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னா யார் கடவுளை வரப்போகிறாரு? மனுஷங்க வருவான். யார் வருவான்? அதோடைய பெனிஃபிஷரி யார்? அந்த அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினர் தான். அப்போ அவங்க வந்து அந்த பெண்களை வந்து பயன்படுத்துவாங்க. எல்லா பெண்ணும் கண்டிப்பாக ஒரு நாளாவது அங்கே வந்து போய் வந்து தங்கிட்டு வரும். அப்போது இப்ராஹிம் நபியுடைய குலம் தான் அதோடைய பெனிஃபிஷரி. அப்போ இப்ராஹிம் நபி எதையெல்லாம் இழந்தாருங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா இப்ராஹிம் நபி அப்பாட்ட சண்டை போட்டார், சரி ரைட்டு, ஒரு ஃபேமிலியில் நடக்கிற மேட்ரு அது, புரியுதா? அப்பா யாருங்கிறது பிரச்சனை, புரியுதா? நம்ம வீட்டில் நாம் அப்பா சண்டை போடுறதும் ஸ்டாலின் வந்து கலைஞரை எதிர்த்து சண்டை போடுறதும் ஒன்றா? இன்றைக்கி ஒரு அப்பா சண்டை நடந்துகிட்டு இருக்குது, அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவங்களுக்கும். இந்த சண்டை சாதாரண குடும்ப சண்டையாக பார்க்கப்படுதா? எவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. பேப்பரில் டிபேட் ஆகுதுல்ல, அப்பாவுடைய பாலிசி வேறு, பையனுடைய பாலிசி வேறு அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ வந்து எவ்வளோ பெரிய ஒரு டிபேட்டுக்குள்ளே வருது. அப்போது நன்னாருடைய அந்த பெனிஃபிஷரி யாராக இருந்தாங்க? இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தினர், ஃபேமிலி, இவங்க தான் இதெல்லாம் வந்து சுரண்டி தின்னுட்டு இருந்தாங்க. கடவுள் பெயரால் ஏமாற்றப்பட்ட எல்லா விஷயங்களும் இவங்க தான்.